சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை கவிஞர் முகமது மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி சுசீலாவுக்கு வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை கவிஞர் முகமது மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி சுசீலாவுக்கு வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பித்து வருகிறார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்து வருகிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும் அதே போல பாடகி சுசீலாவுக்கும் பி சுசீலா அவர்களுக்கும் இந்த கலைத்துறை வித்தகர் விருதினை தற்போது வழங்கி அவர்களிடம் பேசி வாழ்த்து தெரிவித்து வருகின்றார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞருடைய நூற்றாண்டை ஒட்டி மேலும் ஒரு பெண் சாதனையாளருக்கும் இந்த விருது வழங்கப்படும் என்ற அடிப்படையில் பி சுசீலா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் கலைஞருடைய பிறந்த நாளான ஜூன் 3 அதாவது அந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்த விருதுகள் வழங்கப்படும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விருதாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நினைவு பரிசு வழங்கப்படும் என்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரால் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு அது முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே இது தொடர்பான அறிவிப்பினை செயல்படுத்துகின்ற வகையில் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் விருதாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வகையிலே திரைப்பட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் தலைமையிலே நடிகர் சங்க தலைவர் நாசர், திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் ஆகியோர் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. எனவே அவர்கள் பல்வேறு அந்த கேட்டகரியிலே தேர்வு செய்து இவர்களுக்கு தற்போது இந்த விருதானது வழங்கப்படுகின்றது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றார். கவிஞர் மேத்தா அவர்களை பொறுத்தவரையிலே பல்வேறு திரை இசை பாடல்களை எழுதியவர். குறிப்பாக 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்கின்றார். பல்வேறு சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் என மரபு கவிதைகள் உட்பட பல்வேறு விஷயங்களை செய்திருக்கக்கூடியவர். எழுத்துலகில் மேத்தா அவர்களுடைய வரிகளுக்கு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாடகி பி சுசீலா அவர் பொறுத்தவரையிலே பல்வேறு பாடல்களை பாடியிருக்கின்றார். 1950ஆம் ஆண்டு சென்னை வானொலியில் இந்த பாப்பா மலர் என்னும் நிகழ்ச்சியிலே பாடத் தொடங்கிய அவர் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளிலே பாடி சாதனை படைத்தவர். ரசிகர்களால் இசைக்குயில் என்றும் மெல்லிசை அரசு என்றும் பல்வேறு விதமான பட்டப்பெயர்களால் அன்போடு அழைக்கக்கூடிய அவருக்கு தமிழக அரசு கௌரவித்து இந்த விருதினை வழங்குகின்றது.